கர்ப்பசாமி சரணம் சர்வசக்தி அருள்வாக்கு பீடம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சித்தாமூர் கிராமம் காளிக்கோவில் வரக்கூடிய 14/7/2026 செவ்வாய்க்கிழமை அமாவாசை என்றது கருப்பசாமி அருள்வாக்குன்றது வழக்கம் போல் நடைபெறும். நிறைய பேர் உங்களுக்கு ஒரு சில சந்தேகத்தில் கேட்டிருக்கீங்க, கருப்பசாமி அருள்வாக்குன்றது எல்லாருக்கும் வருமானு சொல்லிட்டு கேட்குறீங்க. கருப்பசாமி அருள்வாக்குன்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாரும் அட்ரஸ் கேட்கவோ இல்லைனா ஒரு சில சந்தேகத்துக்காக மொபைல் மூலிமா நீங்கள் தொடர்பு கொண்டு ஃபோன் பண்ணுறீங்க. ஃபோன் பண்ணுறதை விட்டுட்டு வாட்ஸ்அப்பில் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் எனக்கு மெசேஜ் பண்ணி ரெக்கார்டோ இல்லைனா மெசேஜ் போட்டு விட்டுருங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பதில்ன்றது கண்டிப்பாக உங்களுக்கு நான் திருப்பி கொடுத்துடுவேன். முடிஞ்ச அளவுக்கு ஃபோன் எடுக்கிறது ரேராக இருக்குது, எடுக்க முடியல அதிகமான ஃபோன் கால் வரதுனால. வரக்கூடியவங்க செவ்வாய்க்கிழமை அமாவாசைன்றது வாக்கு கேட்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களும் பழசாக வந்திருந்தவங்களும் சரி, காலையில் 10 மணிக்கெல்லாம் நேராக சார்பாக நீங்கள் கோவிலுக்கு வந்துட்டிங்கன்னா 10-11 மணிக்கெல்லாம் அதுக்கு மேற்பட்டு டோக்கன்ன்றது போட ஆரம்பிப்பாங்க. டோக்கன் போட்ட பிறகு வாக்குன்றது கருப்பசாமி அருள்வாக்குன்றது அதுக்கு முன்னாடி கனி வாங்கி வச்சுருவாங்க. உங்களோட வேண்டுதல் என்ன எதுக்காக வந்திருக்குன்னு நீங்கள் வேண்டுதல் வேண்டி வச்சுட்டிங்கன்னா அதுக்கு மேற்பட்டு கருப்பசாமியை உங்களை கனி எடுத்து கணிச்சு குறித்து கேட்டு உங்களுக்கான பிரச்சனைக்கான தீர்வுகளை கொடுப்பார். அதாவது வாக்கு பொறுத்த வரைக்கும் கருப்பசாமியை முழுமையாக நம்பணும். கருப்பசாமியை முழுமையாக நம்பி கருப்பசாமி உங்களுக்கு தீர்த்து கொடுப்பாரு அப்படின்றக்கூடிய விஷயத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு உங்களோட குலதெய்வத்தையும் கருப்பசாமியை மனப்பூர்வமாக ஏற்றுக்கும் போது உங்களுக்கான வாக்கு பலிதமாகக்கூடியது சீக்கிரமே உங்களுக்கு நடக்கும். இதுதான் இது இருக்கக்கூடிய சூட்சமம். அதாவது முழுமையாக நம்பணும். ஒரு மண்ணுக்கு வரோம்னா ஒரு மண்ணில் காலை விதிச்ச பிறகு தெய்வத்தை வணங்கிட்டு குலதெய்வத்தை உங்கள் தெய்வத்தையும் வணங்கிட்டு வாக்கு வைக்கும் போது தான் அதிவேகமாக உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் சீக்கிரம்ன்றது நடக்க ஆரம்பிக்கும். காலையில் நீங்கள் 10 மணிக்கெலாம் வந்துட்டீங்கன்னா 12 மணிக்கெலாம் உங்களுக்கு அன்னதானம்ன்றது ஏற்பாடு ஆகிடும். அன்னதானமும் நீங்கள் வாங்கிக்கலாம். வேறு எதனா சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் மூலயமா நீங்கள் தொடர்பு கொண்டு பேசி உங்களுக்கான சந்தேகத்தை தீர்த்துக்கலாம். வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அமாவாசைக்கு எல்லாரும் வாங்க கருப்பசாமி அருள் வாக்கு கேட்டுக்கிட்டு உங்களுக்கான பிரச்சனைகளையும் தீர்வுகளையும் கண்டுட்டு போகுமாறு கருப்பசாமி வாக்கு மூலயமா கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.